Good morning, students. Now we are going to see about the 6th standard, Unit 2, Supplementary, the apple tree and the farmer. Book back exercise. Let us see that. Now we are going to see about the mind map of this lesson, Supplementary. The first one is the arrow mark. Please learn the arrow mark. Arrow mark learn பண்ணுங்க. What in the farmer grow many vegetables and apple tree. And apple tree, okay, an apple tree இல்லை farmer grow many vegetables and apple tree. Apple treeயும் நிறைய வெஜிடபிள்ஸையும் வளர்த்துட்டு வந்தார். In his childhood he and his friends played in the tree. அவரோட சின்ன வயசில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த மரத்துக்கு கீழே விளையாண்டுருக்காரு. ஃபார்மர் அவங்க அந்த ஃபார்மர் வந்து டுக் ஓவர் த ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் birds live in the apple tree, became old, bears no fruits. இது சின்ன சின்ன நோட்ஸ் வந்து எடுத்திருக்கோம், ஓகேவா? அப்போ ஃபார்மர் டுக் ஓவர் த ஃபார்ம்னா என்ன? அந்த ஃபார்மர் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரிய மேன் ஆனதும் பெரிய மனுஷனானதும் என்ன பண்ணாங்க, அந்த ஃபார்ம் அந்த பண்ணை வந்து அவரோட இன்சார்ஜில் வந்து கிடச்சிது. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் லிவ்ஸ் இன் ஆப்பிள் ட்ரீ. அதே சமயத்தில் அந்த ஆப்பிள் ட்ரீயில் அனிமல்ஸும் பேர்ட்ஸும் அடைக்கலமாக இருந்தது. கொஞ்ச நாளில் அந்த 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 பையனும் பெரிய நாட்டம் இல்லையா, அந்த மரமும் என்ன ஆகிடுச்சு, வயசாகிடுச்சு. அதுக்கு பியர்ஸ் நோ ஃப்ரூட்ஸ், எந்த ஃப்ரூட்ஸ், அதாவது ரொம்ப ஃப்ரூட்ஸ்லாம் அது கொடுக்கல, கொஞ்சமாக தான் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. அதனால் என்ன பண்ணார், டிசைட் டு கட் த ட்ரீ. அந்த ஃபார்மர் அந்த ட்ரீயை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. யூஸ் பிளேஸ் டு க்ரோ வெஜிடபிள்ஸ். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸை க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாரு. வுட் டு பில்ட் த நியூ ரூம். அதில் கிடைக்கிற வுட்டை வச்சு என்ன பண்ணார், நியூ ரூமை வந்து கட்டணும் அப்படின்னு நினச்சார். அந்த வுட்டை வச்சு நியூ ரூம் கட்டணும்னு நினச்சாரே ஒழிய அந்த இடத்துல கட்டணும்னு அவர் நினைக்கல, ஓகேவா? ப்ளீஸ் நோட்டட் த பாயிண்ட். தென் ஃபர்கெட் இஸ் சைல்ட்ஹுட் டேஸ். அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு வந்து அந்த தாட் இருந்ததுனால அவரோட சைல்ட்ஹுட் சின்ன வயசு ஞாபகங்களை மறந்துட்டார். ஸ்டார்ட் டு கட் த ட்ரீ. ட்ரீஸை வந்து கட் பண்ணணும்னு நினச்சிட்டாரு. கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் க்ரைட். அந்த நேரத்தில் அங்கே வாழ்ந்த அந்த பேர்ட்ஸும் அனிமல்ஸும் க்ரை பண்ண ரொம்ப அழுக ஆரம்பிச்சுது. த ஃபார்மர் ஃபைம் டு கட் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வாண்ட் டு ப்ரொடெக்ட் ட்ரீ. அவர் வந்து கட் பண்ணும்பொழுது அதை வந்து தன்னுடைய ஒலிகளை எழுப்புறது மூலமாக என்ன பண்ணுச்சு, அந்த ட்ரீயை வந்து கட் பண்ணுறத தடுக்கணும் அப்படிங்கிறத தடுக்கிற முயற்சியை அந்த பேர்ட்ஸும் அனிமல்ஸும் எடுத்துகிட்டு இருந்தது. இந்த ஃபார்மர்ஸ் டாட்டர் ரெக்வஸ்ட் ஹிம். அந்த சவுண்ட் கேட்ட வெளியே வந்தோடனே அந்த ஃபார்மர்ஸ் டாட்டர் வெளியே வராங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க, ப்ளீஸ் டோன்ட் கட் டவுன் த ட்ரீ. கட் பண்ணாதீங்க, அந்த மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு அவங்க குழந்தை அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் ரீகலெக்ட்ஸ் ஹிஸ் பாஸ்ட் மெமரிஸ். அவர் வந்து அந்த பாஸ்ட் மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணி அண்ட் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். அவரோட மிஸ்டேக்கை உணர்ந்து ப்ராமிஸ்ட் நெவர் டு கட் த ட்ரீ. அவங்க பொண்ணுக்கிட்ட அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் இனிமேல் அந்த மரத்தை வெட்ட மாட்டேன் அப்படிங்கிறத. த சில்ட்ரன்ஸ் வேர் ஹாப்பி. அந்த சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி, சில்ட்ரன் தான் ஹாப்பி ஆனாங்க, ஓகேவா? ஸோ ப்ளீஸ் நோட்டட் த பாயிண்ட், ஓகே. அப்போ இதில் சின்ன சின்ன நோட்ஸ் வந்து எடுக்கிறது மூலமாக என்ன பண்ணலாம், அந்த டேர்ம் அந்த லெசனோட தீம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், ஓகே. ஃபர்ஸ்ட் let us move on to the book back exercise. They read the following statements and say true or false. The farmer had spent his childhood playing under the tree. அவர் வந்து சின்ன வயசு வந்து கழிக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த மரத்துக்கீழே விளையாண்டாங்க, ஓகேவா? சின்ன வயசில் மரத்துக்கீழே விளையாண்டாரு. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி திஸ் இஸ் ட்ரூ. த ஃபார்மர் ஃபெல்ட் த ஸ்பேஸ் குட் பி யூஸ் டு பில்ட் த ஹவுஸ். அந்த ஸ்பேஸை ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக பயன்படுத்தணும்னு நினச்சாரு. கண்டிப்பாக இல்லை. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நினச்சாரு, வெஜிடபிள்ஸை பிளான் பண்ணி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாரு. தட் இஸ் ட்ரூ, ஓகே. ஸோ திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன் இஸ் த ஆப்பிள் ட்ரீ ரெக்வஸ்டட் த ஃபார்மர். ஆப்பிள் ட்ரீ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுச்சு நாட் டு கட் இட். அது வந்து கட் பண்ண வேணான்னு ஆப்பிள் ட்ரீ தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ஃபார்மர்கிட்ட கேட்டுச்சு அப்படிங்கிறத அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ. யார் வந்து ரெக்வஸ்ட் பண்ணா, அந்த ஃபார்மரோட டாட்டர் தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. All the little animals were happy about the farmer's decision.
கண்டிப்பாக இல்லை. அவங்களோட குழந்தைங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, குழந்தைங்களும் குழந்தை டாட்டரும் மகளும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த அனிமல்ஸ் வந்து படுது அப்படிங்கிற விஷயத்த இந்த லெசனில் வந்து அவங்க சொல்லலை. ஸோ திஸ் இஸ் நாட் ட்ரூ, திஸ் இஸ் ஃபால்ஸ். ஓகே, த ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஹோம் ஃபார் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ். ஆப்பிள் ட்ரீ வாஸ் அ ஹோம் ஃபார் இது ஆப்வியஸ்லி ட்ரூ. இது ஜென்ரலாகவே இது ட்ரூ தான். ஓகேவா? all of you refer your answers. True. First one is true, then second one is false, and third one is false, and fourth one is false, fifth one is true. Okay, then identify the speaker and character. என்ன ஸ்பீக்கர், இதில் கேரக்டர் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ அப்படிங்கிறது யார் சொன்னாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, யூ கேன் என்ஜாய் த ஷேட் அண்ட் வென் யூ பிகேம் ஓல்டு. நீங்கள் வயசானாலுமே என்ன பண்ணலாம், அந்த ஷேடை வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்படிங்கிறது யார் சொல்கிறா அப்படின்னா ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தென் கொஷின் நம்பர் 3 இஸ் ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. இந்த ட்ரீயை வெட்ட மாட்டேன்னு யார் சொன்னா? ஃபார்மர் டு ஹிஸ் டாட்டர். அவருக்கு அந்த டாட்டர் கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் கேரக்டர். இந்த டயலாக் வந்து யார் சொன்னாங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? இதில் then choose the right option. The animals became worried because there was a heavy rain. மழை வந்ததுனால the farmer began to chop the tree. அந்த ஃபார்மர் வந்து அந்த ட்ரீயை வந்து சாப் பண்ண ஆரம்பிச்சதுனால the farmer chased them away. அதை வந்து சேசிங் மீன்ஸ் வாட், அதை வந்து பிடிக்கணும்னு நினச்சதுனால அந்த அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் அதை பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால அது வந்து என்ன பண்ணுச்சு, ஒரியாச்சு. அந்த ட்ரீ பிகேம் ஓல்டு. அந்த ட்ரீக்கு வந்து வயசாகிடுச்சுங்கிறதுனால. விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? இந்த ஃபார்மர் பிகேன் டு சாப் த ட்ரீ. அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சனால தான் அது ரொம்ப கவலையாயிடுச்சு. தென் செகண்ட் ஒன் இஸ் த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் கேம் அவுட் பிகாஸ். எதுக்காக வெளியே வந்தாங்க, வீட்டை விட்டு எதனால வெளியே வந்தாங்க? தே வாண்டட் டு ப்ளே அண்டர் த ட்ரீ. அவங்க வந்து மரத்துக்கே விளையாடணும்னு நினச்சி வெளியே வந்தாங்க. தே ஹியர் த கமோஷன் ஆஃப் த கிரியேச்சர்ஸ். அவங்க அந்த அனிமல்ஸோட சத்தத்தினால அவங்க வெளியே வந்தாங்க. இந்த ஃபார்மர் கால் தெம். அந்த விவசாயி தான், அந்த ஃபார்மர் தான் வந்து அவங்கள வெளியே கூப்பிட்டாங்க. தே ஹியர்ட் த ஃபார்மர்ஸ் வாய்ஸ். ஃபார்மர்ஸ் வாய்ஸை கேட்டு தான் வெளியே வந்தாங்க. விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? தே ஹியர்ட் த கமோஷன் ஆஃப் த கிரியேச்சர்ஸ். ஓகே, தென் தேர்ட் ஒன், த ஃபார்மர் ப்ராமிஸ் தட் ஹீ வுட். இது என்ன ப்ராமிஸ் பண்ணார் அவங்க குழந்தைங்களுக்கு? க்ரோ மோர் ட்ரீஸ், provide shelter to all the little animals, not cut the tree, be thankful to the children. Which one is the correct answer? என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க? நான் வந்து மரத்தை வெட்ட மாட்டேன், not cut the tree அப்படிங்கிறத அதை தான் வந்து ப்ராமிஸ் பண்ணார். ஓகேவா? திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் ரீட் த passage and answer the following. All of a sudden, the farmer noticed a small fruit hanging from the branch. It was an apple and looked as delicious the ones he ate as a boy. He plucked it and bit into juicy fruit. The memories of the fun he had as a boy came rushing back. When his daughter saw the changed expression in her father's face, she pleaded harder. இது ஆல்ரெடி நம்ம அந்த லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேராலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேராலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களாக வந்து அந்த ஆன்சரை மேக் பண்ணணும். The question number 1 is, what did the farmer notice? The farmer noticed a small fruit hanging from the branch. ஒரு சின்ன ஃப்ரூட். என்ன ஃப்ரூட் வந்து ஹேங் ஆகிட்டு இருந்தது? ஆப்பிள் ஃப்ரூட். ஓகே, அதை தான் வந்து அந்த ஃபார்மர் வந்து நோட்டீஸ் பண்ணார். The question number 2 is, what made him recall his childhood? The delicious apple made him recall his childhood. அந்த ஆப்பிள் வந்து டேஸ்ட் பண்ண அவருக்கு வந்து அவருக்கு சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே திரும்ப அவருக்கு வந்து வந்தது. ஓகேவா? Then question number 3 is, why did
his daughter start pleading. இதுக்காக வந்து மறுபடியும் அவங்க டாட்டர் வந்து ரெக்வஸ்ட் பண்ண மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா when his daughter saw the changed expression in her father's face she started pleading harder. அந்த டெலிஷியஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டது மூலமாக அவருக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் திரும்ப வரத அந்த அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே அந்த டாட்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. தட் இஸ் த ரீசன் வை he pleaded harder. Okay, when his daughter saw the changed expression in her father's face, she started pleading harder. So okay, that is the answer. Then rearrange the jumbled sentence. The first one is he did not listen their cries. He did not listen to their cries. The farmer continued to cutting the tree. His childhood memories made him realize his mistake. He decided to cut the tree thinking that it was useless. The taste of the apple brought back his childhood memories. The farmer had an old apple tree in his garden. As the little animals and the tree pleaded with him, he spent all his childhood playing under the ட்ரீ. ஓகே, அப்போ இந்த ஸ்டோரியோட மெயின் மேட்ரு எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 8 சென்டென்ஸில் மேக் பண்ணி அதை ஜம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஷுட் அரேஞ்ச் திஸ் சென்டென்சஸ் டு மேக் அ த ட்ரூ ஸ்டோரி. ஓகே, அந்த ட்ரூ ஸ்டோரியை அந்த சீக்வன்ஸாக வந்து என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபார்மர் ஹேட் an apple tree in his garden. அவர் வந்து கார்டனில் ஆப்பிள் ட்ரீ வச்சுருந்தார். he spent all his childhood playing under the tree. That is true. Then he decided to cut the tree thinking that it was useless. அவர் வந்து அவரோட ஃபார்ம் வந்து இன்சார்ஜுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மரமும் பழசாகிடுச்சு, வயசாகிடுச்சு. ஸோ அவர் ரொம்ப கம்மியான ஃப்ரூட்ஸ் கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணார், கட் பண்ண ஆரம்பித்தார். as the little animals and in the tree pleaded with him. அவருக்கு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பித்த உடனே அந்த ட்ரீ அந்த மரத்தில் வாழ்ந்த அந்த அனிமல்ஸும் பேர்ட்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ப்ளீட் பண்ணுச்சு, அதாவது சத்தத்தை எழுப்பி ப்ளீட் பண்ணுச்சு. he did not listen their cries. அவர் வந்து அதை வந்து கவனிக்கவே இல்லை. the farmer continued to cutting the tree. the taste of the apple brought back his childhood memories. அதுக்கப்புறம் அந்த ஆப்பிளோட டேஸ்ட் தான் அவருக்கு வந்து அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸை திருப்பி கொண்டு வந்தது. his childhood memories made him realize his mistake. அவரோட சின்ன வயசு ஞாபகங்கள் வந்து அவரை எப்படி அவரோட தப்பை வந்து உணர்த்த வச்சுது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த வே டு arrange the sentence. Okay, think and answer. Which part of the story do you like? Why? ஆன்சர் கேட்டிருக்காங்க. this is your choice. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். so I like the last part of the story because the farmer realizes his mistake and puts down his axe. He understands that the tree was a home to many lovely animals and provided them so many things. Okay, this is a இந்த பார்ட் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ யூ ஷுட் ரைட் யோர் ஓன். ஓகே, தென் question number 2 is if the little animal became homeless, what will happen? if the little animals became homeless, அதாவது வாழிடம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. they will become desperate, suffer and sometimes die. சரியா, உரி பண்ணிக்கும், சஃபர் ஆகும், அதனால் பாதிக்கப்படும். தென் சில நேரங்களில் இறந்து கூட போயிடலாம். அப்போ அந்த மரங்கள் தான் அதுக்கு வந்து வாழிடமாக இருக்குது. ஸோ we should protect the tree. Okay, then question number 3 is what made the farmer realize his mistakes? எது வந்து அவரோட மிஸ்டேக்கை உணர வச்சுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. the memories of the fun he had as a boy came rushing back when the farmer ate juicy apple which was hanging from a branch. This made the farmer realize his mistakes. இதுதான் வந்து அவர் அந்த ஜூஸி ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்ணது மூலமாக தான் அவருக்கு மறுபடியும் சின்ன வயசு ஞாபகங்கள் திரும்ப வந்தது. அப்போ தான் வந்து அவரோட தப்பை வந்து அவர் உணர்ந்தார். ஓகேவா, தென் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. லுக் அட் த டேபிள், ரீட் அண்ட் ரீட் எனி ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஸ்டோரி வேணால் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் எனி புக். தென் ஃபில் த டேபிள். இப்போ வந்து இந்த ஸ்டோரியோட அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கல்ல. டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி when the trees walked. நேம் ஆஃப் த author Ruskin Bond. நேம் ஆஃப் த கேரக்டர்ஸ் 3 and
The character you like most, grandfather. The main points. The grandfather loved trees and grows trees, and grandmother loved flower gardening, and the other two loved the tree and helped grandfather. Okay, this is the main points of the story. அப்போது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து அடுத்து நீங்கள் எந்த ஸ்டோரியை வந்து ரீட் பண்ணுறீங்களோ அதில் என்ன டைட்டில், அந்த ஸ்டோரியோட டைட்டில் என்ன, அதில் ஆத்தர் யார், எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க, அண்ட் எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டோரி இப்போ உங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ் உங்களுக்கு படிக்க பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டோரியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டோரியில் வந்து யார் வந்து டைட்டில் ஆஃப் த ஸ்டோரினா இந்த ஆப்பிள் ட்ரீ அண்ட் வாக் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? நேம் ஆஃப் த ஆத்தருங்கிறத நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி, தட் இஸ் த ப்ராஜெக்ட் ஃபார் யூ. ஓகே, தட் இஸ் த ரீசன் வை வி ஷுட் ப்ராஜெக்ட் ஃபார் யூ. வி ஷுட் கிவ் ப்ராஜெக்ட் வாட். நீங்கள் அந்த ஆத்தரை வந்து நீங்கள் நெட்லேருந்து சர்ச் பண்ணி அந்த ஆத்தரை எழுதிக்கோங்க. இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு என்ன கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத எழுதுங்க. தென் த கேரக்டர் யூ லைக் மோஸ்ட், எந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத மேலில் அந்த டாப் ஆப்ஷனில் எழுதிக்கோங்க. இந்த மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதில் கொடுத்துருக்கணும். ஓகேவா? இப்போ நான் படித்த ஸ்டோரியிலேருந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி நீங்களாவே எழுதலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படித்த இந்த ஆப்பிள் ட்ரீ அண்ட் ஃபார்மர் இருக்கு இல்லையா, ஃபார்மர் அண்ட் ஆப்பிள் ட்ரீ இருக்கு இல்லையா, இந்த லெசனையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா? The title of the story is The Shellfish Giant. Name of the author Oscar Wilde. Number of characters, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னா 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சது வந்து a little child. மெயின் பாயிண்ட்ஸ் என்னென்னா the giant built a wall. அந்த giant வந்து ஒரு வால் மேக் பண்ணுறா. the little child kissed him. The giant became kind hearted. The boy took him to paradise. அப்போ இதில் இது எனக்கு பிடிச்ச மெயின் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நான் நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். ஓகேவா? ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ். ஃபார் ஈச் ஐட்டம் ரைட் த வேர்ட் தட் ஹேஸ் சேம் ரிலேஷன்ஷிப் அஸ் த பேர் ஆன் த லெஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட்னா எப்படி இருக்கும், ட்ரையாக இருக்கும். வேலி அப்படின்னா ஃபர்டைல்னால் என்னது, ரொம்ப வளர்ந்த இடம். அது ஃபர்டைலிங் மீன்ஸ் வாட், இனப்பெருக்கம் செய்யுங்க. ஃபர்டைலிங் மீன்ஸ் வாட், அந்த ஒரு பசுமையான இடம். வேலி மீன்ஸ் பள்ளத்தாக்கு. டெசர்ட்னா பாலைவனம், அது ட்ரையாக இருக்கும். வேலினா ஃபர்டைலாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் கொஷின் நம்பர் 1 இஸ் இந்த க்ரீப்பர் அண்ட் டென்ட்ரில் அண்ட் ட்ரீ என்ன இருக்கும். க்ரீப்பர் மீன்ஸ் வாட், அந்த கிளைம்பர்னு சொல்லுவாங்களே அது. தென் அதுக்கு வந்து என்ன இருக்கும்னா டென்ட்ரில் அப்படிங்கிற, டென்ட்ரில் மீன் என்னது, நான் அந்த ஃபஸ்ட் லெசனே சொல்லியிருக்கேன். அந்த ஒரு சின்ன கம்பை மாதிரியான ஒரு ஸ்ட்ரிங் மாதிரியான ஒரு அமைப்பு தான் டென்ட்ரில். அப்போ ட்ரீயில் என்ன இருக்கும் அப்படின்னா பவ், கிளைகள் வந்து இருக்கும். ஓகேவா? தென் ரிவர் ஃப்ளோ ஆகும். ரிவர் வந்து எப்படி இருக்கும், ஃப்ளோ ஆகும். மவுண்டெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டில், அப்படியே நிற்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் ப்ரீஸ் ஜென்டிலாக இருக்கும். ப்ரீஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்ட்ராங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வயலண்ட்டாக, அதாவது இப்போ சூறாவில் எப்படி இருக்கும், ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது, ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். தென் மேங்கோ ஸ்வீட்டாக இருக்கும். லைம் வந்து எப்படி இருக்கும், சோர் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? தென் 5th ஒன் இஸ் ஹார்க், டிம்பர் அண்ட் ஃப்ளாரில் என்ன, ஃப்ளார்லேருந்து என்ன, ஹார்க்லேருந்து மரத்துலேருந்து மரப்பட்டை வரும். தென் ஃப்ளார்லேருந்து என்ன வரும், நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். Okay, then connecting to self, that is you should do that. And the lily was on a trip to the beach with her friends. Some of her friends carelessly threw the plastic bags on the road after eating their snacks. She wants to convince them that what they were doing was not correct and they should be a good citizens. Okay,
இந்த லெசன் இவன் லில்லி வந்து ட்ரிப் போகிறா. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக் பேக்ஸை ரோட்டில் வந்து த்ரோ பண்ணிடுறாங்க. தென் அவர் வந்து அந்த லில்லி என்ன பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணி அவங்க என்ன தப்பு பண்ணாங்கங்கிறத அவங்கள வந்து உணர வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஸ்கஸ் இன் யோர் குரூப், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வாட் குட் லில்லி சே, என்ன சொல்லணும். ரோல் பிளே ஆஃப் த கான்வர்சேஷன் வித் ஒன் பர்சன் பீயிங் எ லில்லி அண்ட் அதர் ஃப்ரெண்ட். அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே என்ன பண்ணணும், அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஓகேவா? அப்போ நீங்கள் தான் லில்லி அப்படிங்கிற கேரக்டராக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் 4 பேர் எடுத்துக்கிட்டு நீங்களாக வந்து என்ன பண்ணணும், கான்வர்சேஷன் மேக் பண்ணணும். எதுக்காக இன் விச் ரீசன் தே ஷுட் கிவ் திஸ் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஷுட் மேக் யோர் ஓன் சென்டென்ஸை மேக் பண்ணணும். த்ரூ விச் யூ கேன் ஸ்பீக் ஈஸிலி இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான், புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கனெக்டிங் டு செல்ஃபே கொடுத்துருக்காரு. அப்போது இதுலேருந்து நீ என்ன புரிஞ்சுட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ நல்லா இங்கிலீஷில் பேசணும், கான்வர்சேஷன் நல்லா வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஷுட் டூ யுவர் ப்ராக்டிஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே students, thank you so much for watching.